إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சத்திய தூதை எமக்கு எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அவருடைய குடும்பத்தார்கள் நபித்தோழர்கள் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன விடயங்களை நமது வாழ்விலே எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், என்ன விடயங்களை விட்டும் அவ்விருவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எல்லோரும் மிகவும் ஒரு சிக்கலான பிரச்சனையான கடினமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகிலே எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு சோதனை மிக்க ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு சோதனை ஏற்படுவது என்பது ஒன்றும் புதிய ஒரு விடயம் அல்ல, அது ஒரு பெரிய ஒரு விடயமும் அல்ல. சோதனை ஏற்படாமல் இருப்பதுதான் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையே சோதனையினுடைய வாழ்க்கை. இந்த உலகமே ஒரு சோதனை கூடம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சோதனை என்பது நமக்கு நல்ல விடயங்களிலும் வரலாம், தீமையான விடயங்களிலும் வரலாம். நன்மைகளிலும் இந்த சோதனை ஏற்படலாம், தீமைகளிலும் இந்த சோதனை ஏற்படலாம். ஆனால் நமது உள்ளத்தில் என்ன இருக்கிறது? தீமைகளின் மூலமாக அல்லாஹ் நம்மை சோதித்தால் தான் நாம் சுதாரித்துக் கொள்கிறோமே தவிர நன்மைகளின் மூலமாக அல்லாஹ் நம்மை சோதிக்கக்கூடிய நேரத்திலே நாம் சுதாரித்துக் கொள்வதில்லை. ஆனால் உண்மை அன்பார்ந்த சகோதரர்களே, நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்பையும் நிம்மதியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி சோதிக்கக்கூடிய சோதனை தான் மிகவும் கடினமான சோதனை. ஏனென்றால் அந்த நேரத்திலே நாம் விடக்கூடிய தவறுகளை, செய்யக்கூடிய பாவங்களை, தப்புக்களை நாம் கவனிக்காமல் இருந்து விடுவோம். அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனையை நாம் முன்னோக்க வேண்டி ஏற்படும். அன்பார்ந்த சகோதரர்களை, இன்று நமக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த தீமையான இந்த சோதனை, தீமையான இந்த சோதனை நமக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு சோதனை அல்ல. நபிமார்கள் முதல் நல்லவர்கள் முதல் சாலிஹீன்கள், சஹாபாக்கள், உலகத்திலே வந்த நல்லவர்கள் எல்லோருக்கும் ஏற்பட்ட ஒரு சோதனை தான் சகோதரர்களே. எனவே சோதனை ஏற்படுவது அல்லது ஏற்படாமல் இருப்பதை பொறுத்து நாம் நல்லவர்களா மோசமானவர்களா என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. மாற்றமாக இந்த சோதனையை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதை வைத்துதான் நாம் நல்லவர்களா மோசமானவர்களா என்பதை நாம் தீர்மானிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனையை நமது லாபத்திற்காக, நமது நன்மைக்காகத்தான் தருகிறார். ஏனென்றால் சோதனை ஏற்படுவதற்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்கின்றன. குர்ஆன் ஹதீஸை நாம் எடுத்து ஆய்வு செய்யக்கூடிய நேரத்திலே சோதனை ஏற்படுவதற்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்கின்றன. அதிலே முதலாவது காரணி தான் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த நாம் செய்யக்கூடிய தீமைகள், நாம் செய்யக்கூடிய தவறுகள், தீமைகள். இவைகள் தான் நாம்
நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளுக்கு மிக நேரடியான ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய நற்காரியங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நாம் அவர்களை தண்டிக்க மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யுகையிரு மா பிகௌமின், ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அல்லாஹ் மாற்ற மாட்டான். எதுவரைக்கும்? ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அவர்கள் செய்து வரக்கூடிய நல்ல காரியங்களை மாற்றி தவறான காரியங்களிலே அவர்கள் ஈடுபடும் வரைக்கும் அல்லாஹ்வும் தனது அருட்கொடையை மாற்றி அவர்களுக்கு சோதனையை கொடுக்க மாட்டான் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த வசனத்தை நமது சமுதாயம் தலைகீழாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறது. எப்படி புரிந்திருக்கிறது? நாம் திருந்தும் வரைக்கும் அல்லாஹ் நம்மை திருத்த மாட்டான் என்றுதான் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஆனால் அந்த விளக்கத்தை விட நாம் இப்பொழுது கூறக்கூடிய இந்த விளக்கத்தை தான் அறிஞர்கள் பல நூற்றாண்டு காலமாக இந்த வசனத்துக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய தவறுகளின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான். அடுத்ததாக இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியானை சோதிக்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய பாவத்திற்கு அது பரிகாரமாக அமைந்து விடுகிறது. நாம் செய்யக்கூடிய தவறுக்கு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய தண்டனை இருக்கிறது, அது நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நமது காலிலே தேய்க்கக்கூடிய ஒரு முள் இருக்கிறது அல்லவா, இது கூட நமது பாவத்துக்கு பரிகாரமாக அமைந்து விடுகிறது. எனவே அப்படி என்று சொன்னால் ஒரு முள்ளுக்கே அவ்வளவு பெரிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னால், பெரும் பெரும் சோதனைகள் வரும்பொழுது அல்லாஹ் மன்னிக்க மாட்டால் மன்னிப்பான். அன்பார்ந்த சகோதரர்களை, அடுத்ததாக இரண்டாவது முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், நமது பதவிகளை உயர்த்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அடியார்களுக்கு அவனிடத்திலே பெரிய ஒரு பதவியை எழுதியிருப்பான். ஆனால் அவனுடைய அமல்களினால், நல்லவர்களினால் அந்த பதவியை அவனால் அடைய முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஒரு சோதனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி அவனுக்கு அந்த பதவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, முக்கியமான இரண்டு காரணங்கள் தான் சோதனைகள் ஏற்படுகின்றன. முதலாவது நமது தவறுகள், இரண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பதவிகளை உயர்த்துவதற்காக தரக்கூடிய சோதனை. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே சோதனை ஏற்படுவது என்பது பிரச்சனை கிடையாது. சோதனை ஏற்படுவது என்பது பிரச்சனை கிடையாது. ஏன்? இரண்டுமே நமக்கு நலவுகள் தான். நாம் பாவம் செய்த சோதனை வந்தால் நமது பாவத்துக்கு பரிகாரமாக அது அமைந்து விடுகிறது. அல்லது நாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால், நல்லவர்களாக இருந்தால் நமது பதவிகளை அது உயர்த்துகின்றது. எனவே சோதனை வருவது என்பது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரச்சனை எங்கே இருக்கிறது? அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சோதனையை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நல்லவர்களா மோசமானவர்களா என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானிக்கின்றான். எனவே இந்த நேரத்திலே யாரெல்லாம் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வும் ரசூலும் காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுகிறார்களோ, இஸ்லாத்திலே இன்னும் உறுதியாகிறார்களோ, அவருடைய ஈமான் அதிகரிக்கிறதோ, இவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள், அந்த சோதனையை வெற்றிகரமாக தாண்டியவர்கள். அதற்கு மாற்றமாக யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நம்பிக்கை இழந்து தவறான வார்த்தைகளை பேசிவிடுவார்களோ, பொறுமையை இழந்து விடுவார்களோ, தளர்ந்து விடுவார்களோ, இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தோற்று போனவர்கள், அல்லாஹ்வுடைய பார்வையிலே தோற்று போனவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சோதனைகள் ஏற்படுவதை மூலமாக நமக்கு பல பயன்பாடுகள் இருக்கின்றன. அதிலே ஒரு பயன்பாடு தான் மிக பெரும் ஒரு யுத்தம், ஒரு கலவரம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே இருந்து முஸ்லிம்களில் சிலரை ஷஹீதாக எடுத்துக்கொள்கிறான். ஷஹீதாக தன்னிடத்திலே அவனுடைய வீர மரணம் என்பது மிக முக்கியமான ஒரு நன்மையான காரியம். இந்த காரியத்தை ஒரு சோதனை வராமல் நாம் அடைய முடியுமா? ஒரு யுத்தம் வராமல் நம்மால் அடைய முடியுமா? இந்த ஷஹாதத்தை, வீர மரணத்தை முடியாது. எனவே இந்த வீர மரணம் என்ற ஒரு நல்லவனை இந்த முஸ்லிம்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் சோதனைகள் ஏற்பட வேண்டும், யுத்தங்கள் ஏற்பட வேண்டும். எனவே இதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதாக சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். வயத்தகித மின்கும் ஷுஹதா, உங்களில் சிலரை வீர மரணம் எய்திய ஷஹீதுகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துக்கொள்வதற்காக இந்த சோதனையை தருகிறான் என்பதாக சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இரண்டாவது காரணம் என்ன? முதலாவது காரணம், சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுத்தம் போன்ற சோதனைகளை நமக்கு வழங்கி நம்மிலே சிலரை அவனத்திலே ஷஹீதுகளாக
வீரவரணம் அடைந்தவர்களாக சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்ற வேண்டும் என்பதை விரும்புகிறான். இரண்டாவது காரணம் என்ன? இங்குதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இங்குதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும், சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَلِيَعْلَمَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا وَتِلْكَ الْأَيَّامُ نُدَاوِلُهَا بَيْنَ النَّاسِ. இந்த சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி மாற்றி வழங்குகிறோம் என்று சொல்கிறார். மாற்றி மாற்றி ஒரு நேரத்திலே காஃபிர்களுக்கு வெற்றி, இன்னும் ஒரு நேரத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றி. இது நமது காலத்திலே மாத்திரமல்ல, நபி அவருடைய காலத்திலிருந்து இதே சட்டம்தான். உலகத்திலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட உலகத்திலே மிகச்சிறந்த நபி, உலகத்திலே மிகச்சிறந்த சமுதாயம் சஹாபாக்கள், அவர்களுடைய காலம் முதல் இதுவரைக்கும் அதே வழிமுறை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிமுறை. எதற்காக வேண்டி? வலியஅலமுல்லாஹு அல்லதீன ஆமனு, உங்களில் உண்மையான முறையில் ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக, அறிந்து கொள்வதற்காக அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்துதான் வைத்திருக்கிறார். அவனுக்கு தெரியும் யார் உண்மையான மூமின்கள், யார் மோசமானவர்கள், யார் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், நடிப்பவர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக புரிந்து தெரிந்து எழுதி வைத்து விட்டார். ஆனால் அடையாளப்படுத்துவதற்காக இந்த உலகிலே யார் நல்லவர்கள், உண்மையான மூமின்கள், முத்தகீன்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், யார் நடிக்கக்கூடிய நடிப்பாளர்கள், நயவஞ்சகர்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இப்படியான சோதனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறார். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது என்ன? மூமின்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், முனாஃபிகீன்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் திட்டத் தெளிவாக அல் குர்ஆனில் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். எனவே நாம் எங்கும் சென்று ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அல் குர்ஆனை நாம் சிந்திப்பது மாத்திரம்தான் ஒரே ஒரு நாம் செய்ய வேண்டிய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பாருங்கள். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே மிகவும் கடினமான ஒரு யுத்தம் அஹ்ஸாபுடைய யுத்தம், ஹந்தக்குடைய யுத்தம். இந்த ஹந்தக்குடைய யுத்தத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிக்கும் பொழுது என்ன சொல்கிறான்? அவர்களுடைய உள்ளங்கள் தொண்டை குழியை நோக்கி வந்து விட்டன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிக்கிறார். இதனை போன்று பயங்கரத்தை வர்ணிப்பதற்கு உலகத்திலே எந்த விதமான மொழியும் கிடையாது. அந்த அளவுக்கு அழகாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உள்ளங்கள் தொண்டை குழியை நோக்கி வந்து விட்டன என்று சொல்லும் அளவுக்கு மிக கடினமான ஒரு சந்தர்ப்பம். சகோதரர்களே, இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள். முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், நயவஞ்சகர்களும் உள்ளத்திலே நோயுள்ளவர்களும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் எம்மை ஏமாற்றி விட்டார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் எம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு மாற்றமாக மூமின்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனையும் சொல்கிறார். சூரத்துல் அஹ்ஸாப் என்ற சூராவை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவு அழகாக அதை அந்த யுத்தத்தை வர்ணித்துவிட்டு இரண்டு சாராரையும் அழகான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்துகிறார். வலம்மா ரஅல் முஃமினூன அல் அஹ்ஸாப قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم الا ايمانا وتسليما. இந்த மூமின்கள், முனாஃபிகீன்கள் என்ன சொன்னார்கள்? நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் எம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் மூமின்கள் என்ன சொன்னார்கள்? வலம்மா ரஅல் முஃமினூன அல் அஹ்ஸாப, அவர்கள் இந்த படைகளை கண்ட பொழுது சொன்னார்கள், قالوا هذا ما وعدنا الله ورسوله, அல்லாஹ்வும் ரசூலும் இதனைத்தான் நமக்கு வாக்களித்தார்கள், இதனைத்தான் வாக்களித்த, இதுதான் நடக்கிறது, வாக்களித்தவைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله. அல்லாஹ்வும் ரசூலும் உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறார்கள், உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். நயவஞ்சகர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் மூமின்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வும் ரசூலும் ஏமாற்றவில்லை, உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். வமா ஜாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா. அவர்களுக்கு அந்த சோதனை, இப்படியான பிரச்சனையான இந்த சந்தர்ப்பம், அல்லோலப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பம் என்ன நடந்தது? அவர்களுடைய ஈமானை அதிகரித்து விட்டது. அல்லாஹ் சொல்கிறார், ஈமானை அதிகரித்தது மாத்திரமல்ல, வ தஸ்லீமன், அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய தன்மையும் அதிகரித்தது. ஆனால் நமது பிரச்சனை என்பது சகோதரரே, இந்த சஹாபாக்களுடைய நிலைமையை போன்று இருக்கிறதா அல்லது அந்த முனாஃபிக்குடைய நிலைமையை போன்று இருக்கிறதா என்பதை நாம் உள்ளத்திலே கையை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறுமனே முஸ்லிம்களுடைய பேர் பட்டியலிலே இருப்பதன் மூலமாக எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. இப்படி சஹாபாக்களுக்கு ஏற்பட்டதை போன்று இந்த சோதனைகளுடைய சந்தர்ப்பத்திலே நமது ஈமான் அதிகரிக்கிறதா அல்லது உள்ளத்திலே இந்த ஈமானுடைய விடயத்திலே சஞ்சலம் ஏற்படுகிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே
கை வைத்து சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இவ்வளவு காலமாக முஸ்லிம்களுக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது, ஒரு எப்பொழுதுதான் விடியும் வருமோ என்ற எண்ணம் தான் நிறைய பேருடைய உள்ளத்திலே உதிக்கிறது. ஆனால் யாருடைய உள்ளத்திலும் நாம் மூமின்களாக இருப்பதனால் தான் அல்லாஹ் இந்த சோதனையை தருகிறான். எனவே அல்லாஹ் ரசூல் சொன்னவைகள் உண்மைதான், நான் இஸ்லாத்திலே இன்னும் உறுதியாக வேண்டும், அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்துக்கு நாம் இன்னும் அதிகமாக கட்டுப்பட வேண்டும், இஸ்லாத்திலே இன்னும் உறுதியாக வேண்டும் என்று எத்தனை பேர் நமது உள்ளத்திலே நினைக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி இல்லை என்று சொன்னால் நம்ம ஒவ்வொருவரும் நமது ஈமானை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் நெருக்கிச் செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை அதிகமாக நாம் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் இன்று நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை என்னவென்று சொன்னால், இந்த முனாஃபிக்குங்கள் நாங்கள் முனாஃபிக்காகவிட்டாலும் நயவஞ்சுகராக மாறாவிட்டாலும் கூட அதனை நோக்கி சென்று விடுவோமோ என்ற ஒரு பயப்பாடு நமது சமுதாயத்தை பார்க்கக்கூடிய இடத்திலே ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் அதிகமான மக்களுடைய உள்ளத்திலே தோல்வி மனப்பான்மை குடிகொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை பற்றி ஒரு உறுதியான நம்பிக்கை இல்லை. மாற்றமாக அவர்களுக்கு அந்நியர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே, மேற்குலகத்திலே வாழக்கூடிய ஐரோப்பிய மக்களையும் வெள்ளைக்காரர்களையும் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் தான் முன்னேறியவர்கள், அவர்கள் தான் உலகத்திலே சிறந்த மனிதர்கள், படித்தவர்கள், கல்வி அறிவுள்ளவர்கள் என்றெல்லாம் பலருடைய உள்ளத்திலே தோன்றுவதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு முஸ்லிமை பார்க்கக்கூடிய நேரத்திலே, ஒரு மார்க்க அறிஞரை பார்க்கக்கூடிய நேரத்திலே, மார்க்க கல்வியை தேடக்கூடிய ஒருவரை பார்க்கக்கூடிய நேரத்திலே அவரை பற்றி ஒரு மகிமை, மரியாதை, கண்ணியம் நமது உள்ளத்திலே வருவது குறைவு. மாற்றமாக ஒரு விளையாட்டு வீரன், ஒரு ஹீரோ, ஒரு நடிகன், இவரை பற்றி உள்ள ஒரு மரியாதை கூட அல்லாஹ் ரசூலை பற்றியோ, சஹாபாக்களை பற்றியோ அல்லது மார்க்க அறிஞர்களை பற்றியோ நமது உள்ளத்திலே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சில மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தை பற்றி மக்கள் தவறாக விமர்சிக்கக்கூடிய நேரத்திலே நாம் அவர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் இஸ்லாத்துக்குள் வருவார்கள், முஸ்லிம்களை பாதுகாப்பார்கள் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு பாதுகாப்பை விட நமது ஈமான் தான் முக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நமது பாதுகாப்பை விட நமது ஈமான் தான் நமக்கு முக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே ஈமானை பறிகொடுத்து விட்டு அதற்கு பின்னால் நாம் வாழ்ந்துதான் என்ன பயன்? இந்த உலகத்திலே வாழ்வதிலே என்ன பயன் சகோதரர்களே? எனவே நமது ஈமானை நாம் எப்பொழுதும் பறிகொடுத்து விடக்கூடாது, இஸ்லாத்தை பறிகொடுத்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் உள்ளத்தில் ஒரு விடயத்தை ஆணித்தரமாக பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், இவர்கள் யாருமே எப்பொழுதும் நாம் என்னதான் விட்டுக் கொடுப்பு இஸ்லாத்திலே செய்தாலும் அவர்கள் ஒரு நாளும் நம்மை திருப்தி கொள்ளப் போவதில்லை. அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே சொல்லிவிட்டார், வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். உங்களை கொண்டு இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு நாளும் திருப்தி கொள்ள மாட்டார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் வரைக்கும். எனவே நாம் எல்லாம் முர்த்ததாகி இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அல்லது இஸ்லாத்தினுடைய பேரில் இஸ்லாத்தை பின்பற்றாமல் நாம் இருக்கும் வரைக்கும், வாழும் வரைக்கும் அவர்கள் நமக்கு எதிராக திட்டம் தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் கேட்டு அவர்களை நாம் பின்பற்றி கொண்டு சென்று கொண்டிருந்தால் நாம் இஸ்லாத்தை வளர்க்கவில்லை, மாற்றமாக இஸ்லாத்தை குடிகொண்டு புதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த காபிர்களை பற்றி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? ஈமான் இல்லாத நாகரிகத்தை பற்றி, அறிவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை இந்த முஸ்லிம் சமுதாயம், வாலிபர்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்கள் குறிப்பாக இன்று மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிபுணர்கள், ஒவ்வொரு துறைகளிலும் உள்ள நிபுணர்கள் அவர்களுடைய அந்த நிபுணத்துவத்தின் அடிப்படையிலே தான் உலகத்திலே முன்னேற்றத்தை கணக்கிடுகிறார்கள், அளவிடுகிறார்கள். சகோதரர்கள், இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானுக்கு பின்னால் தான் அனைத்து முன்னேற்றங்களும் அனைத்து நாகரிகங்களும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கூற்றாக இருக்கிறது. இந்த ஈமான் இல்லாத நாகரிகம், இந்த முன்னேற்றம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் அந்த மனிதர்களிலே, அந்த முன்னேற்றத்திலே அல்லாஹ்விடத்திலே ஒரு ரூபாய்க்கும் ஒரு சதத்திற்கும் பெருமதி இல்லை என்பதை நாம் உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வசனங்கள் ஈமான் இல்லாமல் உலகத்திலே முன்னேறிய மக்களை பற்றி எப்படி சொல்கிறது என்பதை நாம் உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், இன்னல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன, அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுத்த இந்த வேதக்காரர்கள், யூத நசாராக்கள், காபிர்கள், இணை வைப்பாளர்கள், இவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஃபின்னாரி ஜஹன்னம், அவர்கள் நரகத்திலே தான் இருப்பார்கள்.
அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பாருங்கள். அங்குதான் நாம் கவனிக்க வேண்டிய விடயம். உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தான் இந்த மனிதர்களிலே படைப்புகளிலே மிக மோசமானவர்கள். படைப்புகளிலே மிக மோசமானவர்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளாமல் குர்ஆனை விசுவாசம் செய்யாமல் ஒரு மனிதன் உலகத்திலே எவ்வளவு பெரும் அந்தஸ்தையும் பட்டத்தையும் பதவியையும் செல்வத்தையும் அடைந்தாலும் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிக மோசமானவன், மிக மோசமானவன். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்கள் உலாயிக ஹும் கைருல் பரியா, அவர்கள் தான் படைப்புகளிலே சிறந்தவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு முஸ்லிமுக்குள்ள அந்தஸ்து உலகத்திலே ஈமான் இல்லாமல் பெரும் பட்டம் பதவியை அடைந்த ஒரு விஞ்ஞானி, ஒரு ஜனாதிபதி அவருக்கு கூட கிடையாது என்பதை உள்ளத்திலே நாம் பதிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர், அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் பாருங்கள். வல்லதீன கஃபரு யதமத்தஊன. காஃபிர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பின்னால் சொல்லக்கூடிய உவமையை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு உள்ளத்திலே கடுகளவு ஈமான் உள்ள ஒரு மனிதனும் ஒரு சாதாரண முஸ்லிமை விட ஒரு பெரும் காஃபிரான விஞ்ஞானியை கூட மதிக்க மாட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? வயக்குலூன கமா தக்குலுல் அன்ஆமு வன்னாரு மஸ்வல்லஹும். அவர்கள் ஆடு மாடுகள் கால்நடைகள் சாப்பிடுவதைப் போல சாப்பிடக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இந்த காஃபிர்கள். அதாவது ஒரு கால்நடை என்ன செய்யும்? அது தேவையான உணவை சாப்பிட்டு விட்டு எந்தவித நோக்கமும் இல்லாமல் அது சுற்றித் திரியும். அதை போன்றுதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படியாவது இந்த உலகத்தை அனுபவித்து விட வேண்டும் என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர கால்நடைகளை போல நோக்கமின்றி இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான மிருகம் யார் தெரியுமா? அஸ்ஸும்முல் புக்முல் லதீன லா யாகிலூன். அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் ஹதீஸையும் நபியுடைய போதனையும் சிந்திக்காத செவிடர்கள், ஊமையர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். காஃபிர்களை பற்றி சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பாருங்கள். ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப். அவர்களுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு நாயை போன்று. இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகு யல்ஹஸ். அந்த நாயை நீங்கள் விரட்டினாலும் விரட்டாவிட்டாலும் நாவை தொங்க போட்டுக் கொண்டுதான் இந்த உலகத்தில் இருக்கும். எனவே இந்த உலகத்தையே நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய காபிர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு மோசமாக நமக்கு சித்தரித்திருக்கிறார். அந்த அளவு நாம் நினைக்கக்கூடாது அந்த காலத்தில் உள்ள காபிர்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இந்த காலத்தை பற்றி சொல்லவில்லை என்று. மாற்றமாக அந்த காலத்திலும் நபி அவர்கள் வந்த அந்த காலத்திலும் பல நாகரிகங்கள் இருந்தன. எகிப்திய நாகரிகம், கிரேக்க நாகரிகம், பாரசீக நாகரிகம் என்று அவர்களும் எத்தனையோ நாகரிகத்திலே கொடிகட்டி பறந்தார்கள். நபி அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா எங்கேயும் குர்ஆனிலே நீங்கள் இந்த நாகரிகங்களை எல்லாம் படித்து சஹாபாக்களை எல்லாம் பெரும் பட்டதாரிகளை ஆக்குங்கள் என்று சொல்லவில்லை. மாற்றமாக இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா. அவர்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறார். அந்த காலத்தில் இருந்த நாகரிகங்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது எப்படி சொல்கிறான்? யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா. அவர்கள் உலகத்தினுடைய வெளிரங்கத்தை மாத்திரம்தான் அறிந்தவர்கள். வஹும் அனில் ஆகிரத்தி ஹும் காஃபிலூன். மறுமையை பற்றி எந்த விதமான அறிவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்திலே உள்ள ஒரு அடிப்படையான கொள்கை தான் அல் வலாஉ வல் பரா. அல் வலாஉ வல் பரா என்று சொல்லக்கூடிய காஃபிர்களை நாம் நேசிப்பதும் வெறுப்பதும். காஃபிர்களை நாம் உள்ளத்தால் வெளிரங்கத்தில் அவருடன் நாம் நல்ல முறையிலே அழகான முறையிலே இஸ்லாம் காட்டிய வழிமுறைப்படி நல்ல முறையிலே அவர்களை இஸ்லாத்திற்குள் ஈர்க்கக்கூடிய முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களை படைத்து இறைவனை மறுத்து கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பற்றி நமது உள்ளத்திலே வெறுப்பு ஏற்பட வேண்டும். எதற்காக வேண்டி? சொந்த லாபத்துக்காக அல்ல. அல்லாஹ் அவர்களை வெறுக்கிறான் என்பதற்காக, ரசூலுல்லாஹ் அவர்களை வெறுக்கிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களை வெறுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் அவர்களுடன் எல்லா விதத்திலும் ஒன்றுபட்டு அந்யோன்யமாக நாம் பழக வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நாம் நினைப்பதன் மூலமாகத்தான் நமது இஸ்லாத்தை பற்றி அவர்கள் தவறாகத்தான் எடை போடுவார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய அனைத்து ஏற்பாடுகளிலும் அனைத்து வைபவங்களிலும் நாம் பங்கு பெற்றுவதன் மூலமாக நம்மை பற்றி அவர்கள் நல்ல முறை நினைத்துக் கொள்வார்கள் என்று. அப்படி ஒரு நாளும் நினைக்க மாட்டார்கள். மாற்றமாக இவர்களுக்கு அவருடைய மார்க்கம் எல்லாம் முக்கியம் அல்ல, ஆட்கள் தான் முக்கியம் என்பதாகத்தான் நினைத்துக் கொள்வார்கள். எனவே
எல்லா மதத்திலும் உள்ள எல்லோருடைய வைபவங்களிலும் கலந்து கொள்வது அரசியலுக்கு வேண்டுமென்றால் பொருத்தமாக இருக்கலாம், இயக்கங்களுக்கு வேண்டுமென்றால் பொருத்தமாக இருக்கலாம். இஸ்லாத்திற்கு ஒரு நாளும் சரிவர மாட்டாது. இஸ்லாத்திற்கு சரிவர மாட்டாது. ஏன்? இயக்கங்களுக்கு ஆட்கள் தேவை, அரசியலுக்கு ஆட்கள் தேவை. எனவே அவர்கள் எல்லாரையும் சேர்ந்துதான் போக வேண்டும், அப்பொழுதுதான் ஆட்களை சம்பாதிக்கலாம். ஆனால் இஸ்லாத்திற்கு ஆட்கள் அவசியம் அல்ல. இஸ்லாம் எப்பொழுதும் எண்ணிக்கையை வைத்து மதிப்பிட மாட்டாது, மாற்றமாக முறையை வைத்து எந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்கிறது என்பதைத்தான் இஸ்லாம் பார்க்குமே தவிர அது ஒரு நாளும் எண்ணிக்கையை கணக்கில் கொள்ள மாட்டாது என்பதை நாம் உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரரே, அடுத்ததாக அடுத்த அமர்விலே இன்ஷா அல்லாஹ் நாம் நமது இந்த கலவர சூழ்நிலையிலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்று எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையான இந்த சந்தர்ப்பம் நமது உணர்ச்சிகளை தூண்டி நம்மை பல தவறான நடத்தைகளுக்கு நம்மை அழைத்து சென்றிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் ஒருபோதும் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட மாட்டான். அவன் அறிவின் அடிப்படையில் தான் செயற்பட வேண்டும். அறிவினுடைய அடிப்படையில் அறிவுபூர்வமாகத்தான் ஒரு மூமின் செயற்படுவான். அவன் ஒரு நாளும் உணர்ச்சிகளுக்கு அடியாளாக மாட்டான், அடிமைப்பட மாட்டான் என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொண்டு இப்படியான பிரச்சனையான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் பார்க்கிறோம். இன்று பல பிரச்சனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பலவிதமான பிரச்சனைகள். சில பிரச்சனைகள் தான் நமக்கு தெரியும், நமது கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பிரச்சனைகள் இஸ்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்திலே உதாரணமாக நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலும் பலவிதமான பிரச்சனைகள் மாற்றங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இலங்கை நாட்டிலே, இந்தியாவிலே, உலகளாவிய ரீதியிலே பலவிதமான முறையிலே பலவிதமான பிரச்சனைகளை முஸ்லீம் சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்திலே நம்மில் அதிகமானவர்கள் விடக்கூடிய ஒரு தவறுதான் தமது நாவுகளை கட்டுப்படுத்துவதற்கு மறந்து விடுகிறார்கள். தமது நாவுகளை பேணுவதற்கு மறந்து விடுகிறார்கள். நாவுக்கு வந்தவைகள் எல்லாம் பேசிவிடுகிறார்கள். நாவுக்கு வந்தவைகளை எல்லாம் பேசிவிடுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சோழரை, ஒரு சமுதாயம் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்று சொன்னால், உலமாக்களை கூட எந்த விதமான அடிப்படை அறிவுமின்றி விமர்சிக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் பணத்திற்கு வேலை செய்பவர்கள். இன்னும் ஒரு சமுதாயம் ஆட்சியாளர்களுக்கு குடைபிடிப்பவர்கள், மாளிகை உலமாக்கல், அறிஞர்கள் என்றெல்லாம் பலவிதமான பட்டங்களை உலமாக்களுக்கு அள்ளி வீசுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாளையிலே எங்கேயாவது ஒரு கேள்வி கணக்கிலே நீங்கள் இவ்வளவு உலமாக்கள் பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே நீங்கள் அவர்களுக்கு பட்டம் கொடுக்கவில்லை என்று நம்மிடத்தில் கேட்கப் போகிறானா? ஒரு நாளும் கேட்க மாட்டான். சகோதரர்களே, நாம் எதற்காக வேண்டி தேவையில்லாத வம்பிலே சென்று மாட்டிக்கொள்கிறோம்? அந்த உலமாக்கள் தவறு செய்திருந்தால் கூட நமக்கு பேசுவதற்கு உரிமை கிடையாது. அது அல்லாஹ்வும் அவர்களும் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் தவறு செய்தார்களா இல்லையா என்று நமக்கு தெரியாது. வெறுமனே மீடியாவிலே வரக்கூடிய செய்திகளை வைத்து அவர்களுடைய மீடியாக்களை நம்பி நமது ஈமானையும் நமது இஸ்லாத்தையும் நாம் பறிகொடுத்து விடுகிறோம். நமது மறுமையை நாம் பாழாக்கிக் கொள்கிறோம். ஒரு சாதாரண ஒரு மூமினை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறம் பேசுவதையே மிக பெரும் பாவமாக அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லியிருக்கும் பொழுது, அறிவுக்காக வேண்டி, குர்ஆன் சுன்னாவுக்காக வேண்டி தமது வாழ்நாளையே அர்ப்பணித்த அறிஞர்களை பற்றி தவறான முறையில் பேசுவதற்கு எப்படித்தான் இவருடைய உள்ளம் இடம் கொடுக்கிறதோ என்று நினைத்தால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரரே, அறிஞர்கள் என்பவர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அவர்களும் பாவம் செய்பவர்கள், தவறான பத்வாக்கள் வழங்குவார்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காக வேண்டி அவர்களை நாம் பாதையிலும் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் சமூக வலைத்தளங்களிலும் விமர்சித்து தள்ளுவது என்பது இஸ்லாத்துக்கும் அதற்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை. முஸ்லிம்களை பற்றி எள்ளி நகையாடுவார்கள் அந்நிய மக்கள் சகோதரர் இவைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில். எனவே நாம் சற்று நமது அறிவை, நமது மூளையை பயன்படுத்தி நமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இது அறிஞர்களை பற்றி. அடுத்ததாக ஒரு கூட்டம் என்ன? மக்களுக்கு பட்டம் வழங்குவதுதான் அவர்களுக்கு வேலை. இவன் காபிர், இவன் விதுவத்துவாதி, இவன் நரகவாதி, இவன் அந்தவாதி, இவன் இந்தவாதி என்று இப்படி பட்டம் வழங்குவதே தமது தாவாவாக, தமது அழைப்பு பிரச்சாரமாக
பெரும் தியாகமான செயலாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரரை, மிக பெரும் தவறு என்பதை உள்ளத்திலே நாம் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் பட்டம் வழங்கக்கூடிய அதிகாரம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரவில்லை. அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே உள்ளது. எனவே அவைகளிலே நாம் கையடிக்க கூடாது. எனவே அல்லாஹ்வும் அவர்களும் நாம் பார்த்துக் கொள்வார்கள் என்று விட்டுவிட வேண்டும். ஆனால் செய்யக்கூடிய ஒரு மனிதன் ஒரு செயல் பாவம் என்பதாக, ஒரு செயல் குஃபுர் என்பதாக, நிராகரிப்பு, ஷிர்க், இணை வைப்பு, பித்அத் என்று சொல்லலாம் தாராளமாக. ஆனால் அந்த செயலை செய்யக்கூடியவனை பார்த்து நாம் பட்டம் கொடுத்து விடுவது மிக பெரும் அபாயமான செயல் என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். எனவே நமது நாவுகளை இப்படி பிரச்சனையான சந்தர்ப்பத்திலே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால் மார்க்கத்தை சிறந்த முறையில் இந்த கட்டத்திலே நாம் படிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, எப்பொழுதும் நாம் ஒரு சோதனையை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் நாம் விடக்கூடிய தவறுகள் தான். தவறுகள் நிகழ்வதற்கு மிக பெரும் காரணம் நமது அறியாமை. எனவே நமது அறியாமையை நீக்குவதற்காக மார்க்க கல்வியை கற்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, நாம் நினைக்கக்கூடாது சலாஹுத்தீன் அய்யூபி என்பவர் பலஸ்தீனை வெற்றி கொள்வதற்கு ஓரிரு நாட்களில் தயார் செய்யப்பட்டவர் அல்ல. ஒரு நூற்றாண்டாக தயார் செய்யப்பட்டவர் தான் இந்த சலாஹுத்தீன் அய்யூபி. அதுவும் சாதாரண தயாரிப்பல்ல. எத்தனையோ மார்க்க கல்வி கூடங்கள் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து வெளியாக்கப்பட்ட எத்தனையோ ஆடின்களை வைத்துதான் அவர் அந்த பைத்துல் முக்கத்தஸை வெற்றி கொண்டார் என்ற வரலாறு நம்மில் அதிகமானவருக்கு தெரியாது. எனவே இந்த மார்க்க கல்வியை நாம் துச்சமாக மதிக்காமல் உலக கல்விக்கு நாம் கூடுதலான அந்தஸ்தை கொடுத்து இதனை மறந்துவிடாமல் இதனையும் நாம் நமது கவனத்திலே கொண்டு நம்மையும் இந்த மார்க்க கல்வியிலே ஈடுபடுத்தி நமது பரம்பரையும் நமது பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் இதிலே நாம் ஈடுபடுவதற்கு மிக கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நமது பிள்ளைகளை மார்க்க உணர்வுள்ளவர்களாகவும் துறைசார் நிபுணர்களாக உருவாக்க வேண்டும். ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நமது சமுதாயம் பல கோடிக்கணக்கான சொத்துக்களை செலவழித்து, பணத்தை செலவழித்து நமது பிள்ளைகளை பணத்தை பெற்றுத்தரும் மெஷின்களாகத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பெற்றோர்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதரரே, நமக்கு பண மெஷின்கள் அவசியமல்ல. துறை சார்ந்த நிபுணர்கள், இஸ்லாத்திற்காக சேவை செய்யக்கூடிய விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் தான் நமக்கு அவசியமானவர்கள். எனவே ஆய்வாளர்களாக நமது பிள்ளைகளை உருவாக்குவோம். வெறும் பணக்காரர்களாக நாம் உருவாக்குவதிலே எந்த விதமான பயனும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர், அடுத்ததாக நம்மில் ஒவ்வொருவரும் எத்தனையோ துறைசார் நிபுணர்களாக நாம் இருப்போம். நமது நிபுணத்துவத்தை இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் பயன்படுத்த வேண்டும். தாவாவுடைய எத்தனையோ செயற்பாடுகளுக்காக இன்று எத்தனையோ நல்ல மக்கள் இந்த சபையிலும் இருக்கிறார்கள், வெளியிலும் இருக்கிறார்கள். தாவாவுக்காக வேண்டி தமது நிபுணத்துவத்தை தமது எந்தெந்த துறையிலோ அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அவைகளை பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனை போன்று மற்றவர்களும் அதற்காக முன்வர வேண்டும். இந்த எத்தனையோ துறைகளிலே நாம் பங்களிப்பு செய்யலாம். இஸ்லாத்துக்கு எத்தனையோ துறைகளிலே நாம் ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய அந்த துறைகளிலிருந்து பங்களிப்பு செய்யலாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இப்படியான பலவிதமான முயற்சிகளும் சேர்ந்தால்தான் முஸ்லிம்கள் ஒரு விடிவை நோக்கி செல்ல முடியுமே தவிர வெறும் அறிஞர்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு அல்லது படித்தவர்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாம் முன்னேற முடியாது. எனவே வாலிபர்களின் உற்சாகம் ஒன்று சேர வேண்டும், வயோதிபர்களின் முதிர்ச்சியும் ஒன்று சேர வேண்டும். வாலிபரின் உற்சாகம், வயோதிபரின் முதிர்ச்சி இவைகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்ந்து அறிஞர்களின் அறிவு, துறைசார் நிபுணர்களின் நிபுணத்துவம் இவைகளையெல்லாம் உள்ளடக்கினால் தான் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வெற்றி கிடைக்கும் என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவைகளை நாம் மீட்டி படிப்பது நமது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, கடைசியாக ஒரு விடயத்தை நாம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது இன்று அதிகமானவர்கள் எம்மில் யாரும் விதிவிலக்காக அதற்கு இருக்க முடியாது. சமூக வலைத்தளங்களை நாம் பாவிக்கக்கூடியவர்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என எத்தனையோ வலைத்தளங்களை நாம் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். இதனை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறோம். இதனை சரியான முறையிலே பயன்படுத்துபவர்களை விட துஷ்பிரயோகம் செய்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் வரக்கூடிய அனைத்தையும் ஒரு தட்டிலே இருக்கக்கூடிய 10, 20, 30, 40, 100 குரூப்புகளுக்கும் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் அனுப்பிவிடுவதை பார்க்கிறோம். இதன் மூலமாக நிகழக்கூடிய விபரீதத்தை பற்றி சிந்திப்பதே கிடையாது. எத்தனையோ பேர் வரக்கூடிய தகவலை முழுமையாக செவிமடுப்பது கூட கிடையாது. அவைகளை கூட ஃபார்வர்ட் பண்ணுகிறார்கள். தலைப்பை பார்க்கிறார்கள், அனுப்பிவிடுகிறார்கள். இதன் மூலமாக எத்தனையோ பிரச்சனைகளை இந்த உலகம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. இன்று இலங்கையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டால் கூட எத்தனையோ நமது ஃபார்வர்ட் மெசேஜ்களால் அங்கே உள்ள மக்கள், களத்திலே உள்ள மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நாம் இங்கிருந்து கொண்டு தகவல் எடுக்கிறோம், அனுப்புகிறோம். அன்பார்ந்த சகோதரர், இது மிக தவறான ஒரு செயற்பாடு. இப்படி நாம் அனுப்பக்கூடிய தகவல்களை வைத்துதான் அவர்கள் அங்கு பெரும் சேவையாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளும் கிடையாது. அங்கு எத்தனையோ குரூப்புகள், அங்கு எத்தனையோ வலைத்தளங்கள்
இருந்து கொண்டிருக்கிற அவைகளின் மூலமாக அவர்கள் தமது செயற்பாடுகளை சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இங்கிருந்து கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை நாம் படித்து விடுவோம். படித்து தகவல்களை சேர்த்துக் கொள்வது என்பது வேறு, மற்றவர்களுக்கு கிடைப்பதையெல்லாம் அனுப்புவது என்பது வேறு. அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக தேவையற்ற பதிவுகளை எல்லாம் நாம் பதியக்கூடாது. ஒரு நாட்டை விமர்சித்து அல்லது ஆளுங்களை விமர்சித்து ஆரம்பத்திலே சொன்னதை போல இப்படி தேவையற்ற விமர்சனங்களை நாம் தவிர்க்க வேண்டும். இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் ஏதாவது பலனளிக்கக்கூடிய நலனை வழங்கக்கூடிய விடயங்கள் இருந்தால் அவற்றை மாத்திரம்தான் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு கலவரமான ஒரு சூழ்நிலையிலே நாம் தகவல் பரிமாற்றத்திலே கையாள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம்தான் கிடைக்கக்கூடிய தகவல்களை உரியவர்களுக்கு மாத்திரம்தான் நாம் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர எல்லோருக்கும் கொண்டு செல்லக்கூடாது. அப்படி கொண்டு சென்றால் இருக்கக்கூடிய பதட்டம் இன்னும் அதிகரிக்குமே தவிர அந்த பதட்டம் ஒரு நாளும் நீங்க மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலே மிக கடினமான ஒரு யுத்தம் தான் அஹ்ஸாபுடைய யுத்தம். இந்த யுத்தத்துடைய சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் எல்லோரும் களத்திலே இருக்கிறார்கள். மதீனாவிலே சிறு பிள்ளைகளும் வயோதிபர்களும் பெண்களும் மாத்திரம் இருக்கிறார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹ்வுடன் கூட்டு சேர்ந்திருந்த பனூ குறைலா என்று சொல்லக்கூடிய அந்த யூத கூட்டம் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை மீறி யுத்தம் செய்வதற்கு தயாராகிறார்கள். இப்பொழுது சஹாபாக்கள் 10,000க்கும் மேற்பட்ட படைகளை மதீனாவுக்கு வெளியே எதிர்கொள்வதற்கு தயாராகிய நிலைமையில் இருக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் யுத்தம் செய்வதற்கு தயாராகிறது என்று சொன்னால் எப்படி நிலைமை இருக்கும் என்பதை நான் சிந்தித்து பாருங்கள். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வைதா பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் தொண்டை குழியை நோக்கி வந்து விட்டன என்று அல்லாஹ் வர்ணிக்கிறார். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு சூழல். இப்பொழுது ரசூலுல்லாஹ் அந்த விடயத்தை எப்படி கையாளுகிறார்கள் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ் 4 சஹாபாக்களை அழைத்து சொல்கிறார்கள். உடனடியாக என்ன செய்யவில்லை, ரசூலுல்லாஹ் பதட்டப்பட்டு உடனடியாக ஜிஹாதுக்கு தயாராகி அவர்களை எதிர்ப்பதற்கு படையெடுத்து செல்லவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கையாளுகிறார் என்பதை பாருங்கள். அவர்கள் 4 சஹாபாக்களை அழைத்து, நீங்கள் சென்று விஷயத்தை விசாரித்து விட்டு வாருங்கள், வந்த தகவல் உண்மைதானா என்பதை விசாரித்துட்டு வாருங்கள் என்று நிதானமாக செயற்படுகிறார்கள். இப்படித்தான் நாமும் செயற்பட வேண்டும். ஒரு தகவல் நடந்துவிட்டால் உண்மையா இல்லையா என்று விசாரித்து அறிந்து விட்டு தான் முடிவெடுக்க வேண்டும், தவிர பதறிவிடக்கூடாது. அந்த சஹாபாக்கள் செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கைடை பாருங்கள், அவர் ரசூலுல்லாஹ் வழங்கக்கூடிய வழிகாட்டலை பாருங்கள். இதுதான் நமக்கும் இன்று வழிகாட்டல் சகோதரர்களே. நீங்கள் சென்று அங்கே பாருங்கள், அவர்களுடைய தகவல் உண்மையாக இருந்தால், உண்மையிலே அவர்கள் நம்மை எதிர்ப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதாக இருந்தால் மக்களுக்கு வந்து சொல்லிவிட வேண்டாம். என்னிடத்திலே வந்து ரகசியமாக ஒரு கோட் கொடுக்கிறார் ரசூலுல்லாஹ் ஒரு கோட் வழங்குகிறார்கள். இந்த வார்த்தையை நீங்கள் அவர்கள் மாறு செய்துவிட்டால் என்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டும். இல்லை, அவர்கள் மாறு செய்யவில்லை, அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகவில்லை, வந்த தகவல் பொய் என்பதாக இருந்தால் பயமின்றி மக்களுக்கு மத்தியிலே வந்து நீங்கள் அப்படி ஒரு தகவல் ஒன்றும் இல்லை என்று அறிவித்து விடுங்கள் என்பதாக அந்த 4 பேருக்கும் சொல்லி அனுப்புகிறார்கள். அவர்கள் சென்று பார்த்தால் வந்த தகவல் உண்மை. எனவே அவர்கள் சென்று விட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் வந்த தகவல் உண்மை என்பதை மக்களுக்கு மத்தியில் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த கோடை சொல்கிறார்கள். அத்துடன் அந்த தகவல் முடிந்து வருகிறது. அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், அபிஷிர் யா மாஷரல் முஸ்லிமீன், அபிஷிரு யா மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தான் வெற்றியை தருவான் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த பதட்டமான இந்த சூழ்நிலையை ரசூலுல்லாஹ் எப்படி நிர்வாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எனவே இதுதான் நமக்கும் முன்மாதிரி சகோதரர்களே, இதுதான் நமக்கு முன்மாதிரி. பதட்டமான சூழ்நிலையை வரக்கூடிய தகவல்களை எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி மக்களை மேலும் பதட்டத்தில் ஆழ்த்துவதற்கு பதிலாக மாற்றமாக சிந்தித்து நிதானமாக செயற்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வைதா ஜாஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி. முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் குழப்பக்காரர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த காலத்தில் முனாஃபிகீன்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஏதாவது பாதுகாப்பு சம்பந்தமான அல்லது பீதியூட்டும் தகவல்கள் கிடைத்துவிட்டால், பாதுகாப்பு சம்பந்தமான பீதியூட்டும் தகவல்கள் கிடைத்துவிட்டால் உடனடியாக மக்களுக்கு மத்தியிலே பரப்பி விடுவார்கள். அதைத்தான் இன்றைய நான் செய்து கொண்டிருக்கிறோம். இது முனாஃபிக்குடைய வேலை அல்லவா? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அப்ப நாங்கள் எப்படி நடக்க வேண்டும்? வலவ் ரத்தூஹு இலா ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதுனஹு மின்ஹும். அவர்கள் அந்த தகவல்களை அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும்
அதே போல அவர்களுடைய பொறுப்புதாரிகளின் பக்கம் அந்த தகவலை கொடுத்து விட்டால் அவர்கள் அதனை சரியாக புரிந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு வரக்கூடிய தகவல்களை யாருக்கு அனுப்பினால் நமக்கு பிரயோசனம் கிடைக்கும் என்று நினைக்கிறோமோ அவர்களுக்கு மாத்திரம் அனுப்பி அந்த விடயத்தை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும், சுருக்கிக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாகத்தான் நமது சமுதாயத்துக்கு விடுவு ஏற்படும். இதை தவிர்த்து நாம் எல்லோரும் பெரியார்களாக ஆகிக்கொண்டு நினைத்தவர்களுக்கெல்லாம் அதனை அனுப்பி கொண்டிருந்தால் மிக பெரும் பிரச்சனையிலே தான் சமுதாயம் விழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன விடயங்களை நாம் கேட்டோமோ அந்த விடயங்களை நமது வாழ்க்கையிலே சரியான முறையில் எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உலகளாவிய இலங்கை இந்தியா பிரச்சனை இவைகள் அனைத்திலிருந்தும் முஸ்லீம் சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.